நம்ம ஒவ்வொரு கேரக்டர் பண்ணும்போது நம்ம அறியாமலே நம்மளோட ஒரு செல்ஃப் அந்த கேரக்டருக்குள்ள எங்கேயாவது இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நான் செஞ்ச ஒவ்வொரு கேரக்டர்லயும் எங்கேயாவது ஒரு தேவயானி கண்டிப்பா ஒளிஞ்சிருக்கும். நான் ஒரு சாஃப்ட் பர்சன் தான். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எனக்கு கிடைச்சிருக்குது அப்படி சொல்ல முடியாது. இப்போ சூரியவம்சம் எடுத்தீங்கன்னா அது சாஃப்ட்ன்னு சொல்லலாம், பட் நல்ல ஒரு போல்டான ஒரு கேரக்டர் இல்லையா? காதல் கோட்டை ஒரு சாஃப்ட் கேரக்டர், பட் ரொம்ப சிடு சிடு சிடுன்னு இருக்கும். அந்த மாதிரி பாரதி படம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா செல்லம்மா ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்னால அந்த அம்மா அப்படி ப்ராக்டிக்கல் லைஃப்ல ட்ராவல் பண்ற ஒரு ரொம்ப பாவமான ஒரு கேரக்டர் அது. நந்தினி, நீ வருவாயன நந்தினி பார்த்தீங்கன்னா அது ஓகே, ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர். ஆக கதாபாத்திரங்கள் வந்து டைரக்டர்ஸ் வந்து நமக்கு எப்படி அது மோல்டு பண்ணி நமக்கு சொல்றாங்களோ அந்த தகுந்த நம்ம பண்றது எல்லா